அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தினுடைய நிலை குறித்தும் வட்டியினுடைய கடுமையை குறித்தும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே ஹலாலான சம்பாத்தியம் தான். எந்த தொழில் செய்கிறார் என்பதல்ல, ஹலாலான எந்த சம்பாத்தியத்தையும் செய்யலாம், உழைக்கலாம், முயற்சிக்கலாம். பொருளாதாரத்தை குர்ஆன் பாராட்டுகிறது. ஹைர் என்ற வார்த்தையால் சொல்கிறது, ஜீனத் என்ற வார்த்தையால், அலங்காரம் என்ற வார்த்தையால் சொல்கிறது, உலகத்தின் அலங்காரம் என்று சொல்கிறது, உலகத்தினுடைய ஹைர் என்று சொல்கிறது. அதைவோல் நீங்கள் ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்றிவிட்டால் ஃபன்தஷிரு, பூமியில் பறந்து சென்று வபத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள், அருளை தேடுங்கள் என்று சொல்கிறார். பொருளாதாரத்தை தேடுவதை மார்க்கம் ஒருபோதும் தடை செய்யவும் இல்லை, அதற்கு ஒரு வரம்பும் எல்கையும் வைக்கவும் இல்லை. எவ்வளவையும் பொருளாதாரத்தை தேடலாம், ஒரே ஒரு நிபந்தனை ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். அது நம்முடைய தொழில்துறையாக இருந்தாலும் சரி, விவசாயங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தினுடைய எந்த நிலைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் ஹராமான எந்த ஒரு நிலையையும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறார். இதிலே குர்ஆன் மிக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வட்டி என்பது. வட்டிங்கிறது சாதாரணமானது அல்ல. அருமையானவர்களே, ஹதீஸிலே இந்த அளவிற்கு கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. ஆயத்திலையும் அல்லாஹு தஆலா இதுபோல் ஒரு ஆயத்தை சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வட்டியினுடைய கடுமையை உணர்த்தக்கூடிய ஒரு காரியங்களை செய்கிறான். நாம் ஒரு உறுதி கொண்டு விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நிலையிலையும் நாம் வட்டியை தொடமாட்டோம் என்று நியத்து வச்சுக்கலாமா? அதான் நசீபாக்கிடுவோம். முயற்சி பண்ணோம்னா, ஏன்னா வாழ்க்கையில பல பேருக்கும் பலவிதமான தேவைகள் இருக்கத்தான் செய்யும். திடீரென்று எதிர்பாராத தேவைகள் வரும், நிர்பந்தங்கள் வரும், பல்வேறு நிலைகள் வரும் பொழுதும் கூட அதற்குண்டான மாற்று வழிகளை யோசிக்க வேண்டுமே, அல்லாது வட்டியில போய் விடுதரக்கூடாது. அதுக்காண்டி அந்த பொருளை அடமானம் வைக்கிறது, இந்த பொருளை இப்படி செய்யறது, இதுல இப்படி போடுறது, சீட்டை போடுறது, இந்த ஒரு நிலையில வர ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு போற வழியில் அல்லாஹ் விட்டுருவோம். நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ரப்பிடத்தில் கேட்க வேண்டும், ரப்பே எந்த ஒரு நிலையிலேயும் என்னை வட்டியின் பக்கம் ஆக்கி விடாதே, நியத்து வைக்க ஆக்கி அதற்கான அந்த நியத்து செய்து அதற்கான முயற்சியை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்கி விடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வட்டியினுடைய கடமைகள் குறித்து நிறைய விஷயங்களை சொல்லலாம்னாலும் ஒரு 3 ஹதீஸ மாத்திரம் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்வோம். 3 ஹதீஸை மாத்திரம் இமாம் முஸ்னத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்கிறார்கள். திர்ஹம் ரிபா, ஒரு வட்டியினுடைய ஒரு திர்ஹம், ஒரு மனிதன் அது வட்டியும் தெரிந்து சாப்பிடுகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 36 தடவை ஜினா செய்த குற்றம் அவனுக்கு இருக்குதுன்னு சொன்னார். வட்டிங்கிறது சின்ன பாவம்னா இல்ல, பெரிய பாவம். இது அளவு கம்மியா இருந்தாலும் சரி, கூட இருந்தாலும் சரி. அளவு கூடுதல் குறைவு என்பது அல்ல, ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறது வட்டி. அருமையானவர்களே, பேங்க் சம்பந்தமா கடைசி சொல்றேன். அதனால வட்டிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். மிக மிக எளிவானது வட்டியினுடைய அந்த சம்பாத்தியத்தின் வழியாக வரக்கூடியதுங்கிறது மிக மிக எளிவானது. அது மாதிரி 2வது ஒரு ஹதீஸிலே வருகிறது, தொடர்புள்ள எல்லோருக்கும் சாபம். ஸல்லல்லாஹு எச்சரிச்சாங்கிறது மட்டுமில்ல, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். வட்டியை சாப்பிடுவோனை, வட்டிக்கு கொடுப்பவனை, வட்டியை எழுதுபவனை, அதற்கு சாட்சி சொல்பவர்களை, ஒகாலஹும் சவா, பாவத்தில் எல்லோரும் சமந்தான் சொன்னார். அதனால மிக மிக இழிவான ஒரு சம்பாத்தியம் என்பதோடு தொடர்புள்ள எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு கடுமையானதுங்கிறது யோசிக்கணும். 3வது, வஹ்யினுடைய அந்த வார்த்தையின்படி ஒரு மனிதனுடைய முடிவு கெட்டு போய்விடும். வட்டியில் இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய முடிவு கெட்டு போய்விடுமா? அஹதுன் அக்ஸர மினர் ரிபா இல்லா கான ஆகிபத்து அம்ரிஹி இலா கில்லத்தின், ஒரு மனிதன் வட்டியில் இருக்கிறான் என்று சொன்னால் அது அதிகம் என்று நினைக்கிறான், அது குறைவாகி அவனுடைய முடிவு கெட்டு போகும் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்னு மாஜாவுல ஹதீஸ் வரும். அருமையானவர்களே, அதனாலே நம்ம ஒரு சாதாரணமா இன்னைக்குள்ள உலகத்துல பிற சமூகத்தோடு நாம இணைந்து பழகிற காரணத்தினாலே அவங்க எல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்கிற காரணத்தினால் வட்டிங்கிறது ஹலாலாகிறது நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறான். இப்படிதானா சத்தி, இப்படிதான், கண்டிப்பா அப்படித்தானா, இப்படித்தானா, எப்படியாவது ஹலால் ஆக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரூட் போட்டு கேள்வி எல்லாம் வித்தியாசமா கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்மை சுற்றி பழகக்கூடியவர்கள் பல பேர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை,
அது மாதிரி ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம், இணைந்து வாழ்கிறோம் என்ற காரணத்தினாலே அருமையானவர்களே கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலேயும் ஹதீஸிலேயும் கடும் எச்சரிக்கை. அல்லாஹு தஆலா தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான், சட்டம் போட்டுக் கொண்டான். அல்லாஹ்வுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. தனக்குத்தானே அல்லாஹ் சட்டமிட்டு கொண்டான். என்ன சட்டம்? அல்லாஹ் யுத்ஹிலுஹும் 3 கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே விதியை வகுத்துக் கொண்டான். ஒன்று, சாராயத்தில் புரள்பவன். 4 பேரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா அர்பான் ஹக்குன் அலல்லாஹ், தன்னின் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கி கொண்டான் 4 பேரை. ஒன்று, சாராயத்தில் உழல்பவன். 2வது, ஆக்குல் ரிபா, வட்டியை சாப்பிடுபவன். 3வது, ஒரு யத்தீமினுடைய பொருளாதாரத்தை முறையில்லாமல் உண்பவன். 4வது, பெற்றோர்களை நோவிக்கக்கூடியவன், பெற்றோர்களுக்கு துன்புறுத்தத்தை தரக்கூடியவன் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். திருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஆயத்தை குர்ஆன்ல எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நேற்று என்று ஓதப்பட்ட ஆயத்துகள் வருகிறது. அல்லாஹ் சொன்னான், வட்டியை விட்டு விடுங்கள். ஃபைல்லம் தஅதனு, நீங்கள் அப்படி வட்டியை ஃபைல்லம் தஃஅலு, நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலோடு யுத்தத்திற்கு தயாராகுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடுமையானவர். அல்லாஹ் ரசூலோட யுத்தத்திற்கு தயாராகுங்கள்.